ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரில் சிக்கன் வித் மைனஸ். ஃபஸ்ட்டு மைனஸ் பார்த்துடலாம். அதுதான் நம்மளோட மெயின் மேட்ரு. மைனஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை, 2 பல் பூண்டு, உப்பு, கொஞ்சோண்டு ஜீனி, அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி மறக்காமல் அரை லெமன். ஓகேவா? போட்டு மிக்சியில் கரகரன்னு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சோண்டு லிக்விட் மாதிரி வரும். அதோட நம்ம ஒரு வெஜிடபிள் ஆயிலோ இல்லை ஃபாஷன் ஆயிலோ ஏதோ ஒன்று ஊற்றி அடிச்சிங்கன்னா செம்மையாக ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் ஒன்று வரும் பாருங்க. பா, டேஸ்ட்டும் வேற லெவல், செம்ம டேஸ்ட்டு. ஸோ இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டு மெயின் மேட்ருக்கு போவோம். சிக்கன் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஈரம் போகிற அளவுக்கு தொடச்சிட்டு, அப்புறம் நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணாதீங்க, தோலோட தயவு செஞ்சு வெட்டவே வெட்டாதீங்க. சிக்கனை கீறிட்டு வரமிளகா, காஷ்மீரி மிளகா சுடுதண்ணியில் ஊற வச்சது, அப்புறம் 4 பூண்டு, இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் சும்மா, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், அப்புறம் பட்டர் 2 கியூப் போட்டு மிக்சியில் பேஸ்ட்டாக அடித்து வச்சுருங்க. கிரில் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் 2 டைப் ஆஃப் மேரினேஷன் வரும். ஃபஸ்ட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி தண்ணியில் மிளகாத்தூள், உப்பு, வினீகர் முக்கியமாக, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாத்தையும் கிண்டிட்டு இந்த தண்ணியில் ஒரு 1 hour ஃபஸ்ட் நீங்கள் ஊற வைக்கணும். அப்புறம் 1 எட்டர்னிட்டி லேட்டர்னு கண்டிப்பாக எனக்கு போட தெரியலை, அதனால நான் போடலை, அதை ஆட் பண்ணலை. அந்த மசாலா வாட்டர்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டில் ஃபுல்லாக இதை கோட் பண்ணிடணும் சிக்கனை. இங்கிலீஷில் சொல்ல போனால் 1 hour கிட்ட மேரினேட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அந்த சிக்கனை நான் எடுத்து அவனில் மாட்டிட்டேன். என்கிட்ட அவன் இருந்ததுனால இங்கிட்ட ஒரு சுற்று அங்கிட்ட ஒரு சுற்றுன்னு இது ஒரு 1 hour கிட்ட சுற்றுச்சு. சுற்றி முடித்ததுக்கு அப்புறமேட்டு அதை வெளியில் எடுத்து பார்த்தா அதோட டெக்ஸ்சர் என்னால் நம்பவே முடியலை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகேன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். அருமையாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.